நோயாளிகளை கடிக்க சென்ற தெருநாய்கள். கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் எடுக்கப்பட்ட செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். கோவை மட்டுமின்றி திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனைக்கும் தினமும் உள்நோயாளிகள், புறநோயாளிகள் என பல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்த மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்பதால் இதயம், சிறுநீரகம், மகப்பேறு, பெண்கள் நலன், எலும்பு முறிவு, பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, கண், குழந்தைகள் நலன் என பல்வேறு துறைகளில் நவீன சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் சுற்றித் திரியும் தெருநாய்கள் அப்பகுதியில் நோயாளி ஒருவர் சென்று கொண்டிருந்த போது அவரை கடிக்கப் போவது போன்று பயத்தை ஏற்படுத்தி குலைத்துக் கொண்டு அதன் கூட்டாளிகளுடன் செல்கிறது. அதனை அங்கு இருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளியை நாய் தாக்கியதாக பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உடலில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை நாய்கள் தாக்கி மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது அனைத்து தரப்பு மக்களையும் வேதனையில் ஆக்கியுள்ளது. எனவே அரசும் அதிகாரிகள் அங்கு சுற்றித் திரியும் தெருநாய்களின் தாக்குதலில் இருந்து பொதுமக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.